வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். கடவுள் இருக்கா இல்லையா, பேய் இருக்கா இல்லையா, அந்த வரிசையில சீமான் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு பெரிய பரபரப்பா பேசப்படுது. இதற்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர். அவர் இன்னைக்கு தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டாரு. சீமான் பிரபாகரனோட இருக்கக்கூடிய அந்த போட்டோ, இவ்வளோ வருஷமா இதை காட்டிதான் தொண்டர்களை இவங்க நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போட்டோ முழுக்க முழுக்க போட்டோஷாப் செய்யப்பட்டது, எடிட் பண்ணது. இதை ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, அதை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்கிறாரு. இது பல தொலைக்காட்சிகள்ல பேட்டியாவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை ஒட்டி 2 கேள்விகள் வருது தோழர். ஒண்ணு இவ்வளவு நாள் சொல்லாம 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இவர் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? அப்படியே இப்ப சொல்றாருன்னா, இவ்வளவு பெரிய ஒரு பொய்யை இவர் தைரியமாக சொல்லுவாரா? ஏன் இதுக்கு சீமான் இன்னும் ரியாக்ட் பண்ணல? அவர் தரப்புல இருந்து இதற்கான இது பொய் அப்படிங்கிற பட்சத்துல அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு விளக்கமாவது கொடுக்கணும். அதுவும் வரல. இல்ல உண்மையிலேயே சீமான் பிரபாகரை சந்தித்தாரா? இந்த போட்டோ இல்லாம அப்ப போட்டோ புகைப்படம் எடுக்கப்படவில்லையா? அந்த பாசிபிலிட்டி இருக்கா? இவ்வளவு கேள்விகள் வருது. நீங்க பாத்தீங்களா அந்த இன்டர்வியூவை? பார்த்தேன் தோழர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு நம்ம ஊர்ல பழமொழி இருக்கு. நீங்க எவ்வளவுதான் பொய் சொல்லிட்டே இருந்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளியே வந்துதான் ஆகும். இந்த தமிழன் தொலைக்காட்சியில நான் வேலை பார்த்துட்டு இந்த பக்கம் நானு இவங்க பாமக தொலைக்காட்சி, அது மக்கள் தொலைக்காட்சியா, அந்த தொலைக்காட்சியில நான் வேலை பார்க்கும் போதுதான் இந்த எடிட்டிங் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுவே உண்மையான விஷயமா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, தொடக்க காலத்துல ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு, 14 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் தொலைக்காட்சி தான் தொடர்ந்து சீமானுடைய மேடை பேச்சுக்களை எல்லாம் ஒளிபரப்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பார்த்திருக்கேன். நான் அதை பார்த்துட்டு சீமான் கூட பேசியிருக்கேன். போன்ல பேசி பாராட்டி இருக்கேன் நான் சீமான் கிட்ட. புரியுதுங்களா? என்ன தோழர், அந்த டிவில உங்களை பத்தியே போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அப்ப எனக்கு அது சம்பந்தமான புரிதல் உண்டு. அப்ப தமிழன் தொலைக்காட்சி தொடர்ந்து சீமானை வளர்த்து விடுறதுல, சீமானை உயர்த்தி பிடிப்பதுல ஒரு பெரிய ரோல் பண்ணுச்சு ஒரு 15-10 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப அங்க இருக்கும் போதுதான் நான் இவங்களோட நட்புல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியே வந்தோடனே இப்படி ஒரு எடிட்டிங், நீங்க ஒரு பிறந்தநாளைக்கோ ஒரு சர்ப்ரைஸாவோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி தானே எடிட் பண்ண சொன்னாங்க. அப்ப சர்ப்ரைஸ் தான் ஒரு கிஃப்ட் தானே, அண்ணன் வச்சுட்டு போறாரு அப்படின்னு தான் எடிட் பண்ணுவாரு. அதுல அவர் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த சொன்னாரு. நாங்க பின்னாடி நிழலெல்லாம் வச்சோம், அந்த ஷேடோலாம் வச்சோம், பார்த்தா தலைவர் படத்துக்கு ஷேடோ வைக்காம விட்டோம், இப்ப பார்த்தா அதுல நிறைய குறைபாடுகள் தெரியுது அப்படின்னு சொன்னாரு. சோ ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஒரு தெளிவான அரசியல் தொடர்புடைய மக்கள் கொண்ட நாடு தமிழ்நாடு. அதுலயும் குறிப்பா பெரியாரிய சிந்தனை என்பது இங்க செழுமையா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிய சிந்தனையாவும் இருக்கு. சமூக நீதிக்கான அடித்தளத்தை பெரியாருடைய செயல் திட்டங்கள் போட்டிருக்கு. இதுல மறுக்கவே முடியாது. நீங்க அந்த ராஜ்குமாரா இருந்தாலும், சுந்தரவல்லியா இருந்தாலும், ஷர்மிளாவா இருந்தாலும், நமக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கு. கெத்தா நம்ம பொருளாதாரமா சொந்த கால நிக்கிறோம். நம்ம நினைச்ச ஒரு இடத்த சாதிக்கிறதுக்காக முயற்சி பண்றோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டமிட்ட அரசியலும் கல்வியும் சமூக பொருளாதாரமும் சுய சிந்தனையும் உண்ட ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த ராஜ்குமார். புரியுதுங்களா? அவர் எது வரைக்கும் பொறுமையா இருந்திருக்காருன்னா, பரவாயில்லங்க அண்ணன் இதை வச்சு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினாரு, பரவாயில்லங்க அண்ணன் அதை வச்சு தமிழ் தேசியம் என்கிற ஒன்றை கட்டமைக்க போறாரு, பரவாயில்ல, நாம கொடுத்த ஒரு சும்மா டூப்ளிகேட் போட்டோ வச்சு கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே அவர் செய்யறாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்படிதான் நினைச்சிருக்க கூடும். சரி விடுங்க, இது ஒத்த பொய்யால ஒரு நல்லது நடக்குதுன்னா, வள்ளுவர் மாதிரி பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்து நன்மை பயக்கும் அப்படி ஒரு குரல் இருக்கு. பொய்ய கூட நல்லதுதாய, நல்லது செய்யறதா இருந்தா அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல நின்னுதான் இவர் இத செஞ்சிருக்க கூடும். இப்ப ஏன் இத வெளியே சொல்றாரு அப்படின்னா, இத வச்சுட்டு அவருடைய அஜெண்டா RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலோடு கூட்டணி போட்ட அஜெண்டாவா மாறி இருக்கு. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. அதனாலதான் அவர் கூட இருந்த எல்லா தொண்டர்கள் இப்போ பெரியாரை பேசியதுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் வெளியே போயிருக்கிறாங்க. பெரியாரை பேசியதுக்கு அப்புறம் இந்த காரணத்தை சொல்லிட்டே வெளியே போன தம்பிகள் உண்டு. அப்ப அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி. நாம எடிட் பண்ணி கொடுத்த ஒரு போட்டோ
ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஊன்றுன்னு பார்த்தா இது ஒரு டுபாக்கூர் அரசியலா இருக்கு. சீமானுடைய தான் தோன்றித்தனத்தை வெளிப்படுத்துற ஒரு அரசியலுக்கு உதவுது. சீமானுடைய பொய்கள் வந்து அதை கட்டமைக்கிறதுக்கு இந்த போட்டோ உதவுதுன்னு அவர் ஒரு குற்ற உணர்வு கூட வந்திருந்திருக்கலாம். அதனாலதான் ஒரு கட்டத்துல உண்மையை இனி போட்டு உடைக்க வேண்டியதுதான். பெரியார் மேல கை வச்ச பிறகு தமிழ் தேசிய என்ற போர்வையில சுயநலமா சுரண்டி தின்ன போது இதுக்கு எல்லாத்துக்கும் ஏன் போட்டோ அடிப்படையா காரணமா இருக்கா? நான் எடிட் பண்ணி கொடுத்த போட்டோ காரணமா இருக்குன்னா இந்த உண்மையை போட்டு உடைச்சு உண்மையான சூழலை மக்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம். இவர் யாருன்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, பெரியார் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. இவருடைய அரசியல் RSS ஓட எப்படி பின்னி பணிஞ்சிருக்கு. அவர் யாருங்க, துக்ளக் குருமூர்த்தி, குருமூர்த்தியோட எப்படி வந்து இவர் டையப்ல இருக்காரா, அது பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்ற வரையும் இப்ப பேச வரலாம் மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இவர் பேசியது என்பது நிச்சயமாக இது போன்ற போலிகளை அம்பலப்படுத்துற ஒரு வேலையத்தான் நான் பாக்குறேன். அந்த காலகட்டம் இவர் சொல்றது மிகச்சரியா இருக்கு. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சீமான் ஒரு 26 ஆண்டுகளாக எங்களுடைய நண்பரா இருந்திருக்காரு. சோ அந்த காலகட்டத்துல நான் UG படிக்கும் போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்ததுதான். சோ அதனால அது உண்மையாத்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்துல ஒரு சர்ச்சை இருந்தது. அவர் வந்து 3 நாள் சந்திச்சாருன்னு ஒரு கூட்டம் சொல்லுது, இல்ல 10 நிமிஷம் தான் அப்படின்னு அவங்க கட்சியில சேர்ந்த ஒரு நபரே காளியம்மாள் வந்து ரீசெண்டா ஒரு மேடையில பேசுனாங்க அப்படிங்கறத பார்த்தோம். நல்லா பேசுறவங்க இருப்பாங்க, நல்லத பேசுறவங்க இருப்பாங்க. சீமான் நல்லா பேசுவாரு, நல்ல ஏத்த இறக்கத்தோட, எதுகை மோனையோட. சினிமால எல்லாம் வரக்கூடிய ஹீரோக்கள் எப்படி பஞ்ச் டயலாக் பேசுறாங்களோ அவ்வளவு வீராவேசமா பேசுவாரு. அது இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் பேசுனதுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக் இடிக்கும், நிறைய விஷயங்கள் வந்து அப்பட்டமா தெரியும் இது பொய்ன்னு. ஆனா அந்த பொய்களை சொல்லி சொல்லிதான் ஒரு 15 வருஷமா ஒரு தலைமுறையே வந்து அவர் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். போரோட உச்ச கட்டத்துல நான் அங்க போய் ஆமக்கறி சாப்பிட்டேன், இத பின்னால உட்காந்து ஒருத்தர் நோட் பண்ணிட்டு இருந்தாரு, AK-74 சுட நான் கத்துக்கிட்டேன். இது போன்ற விஷயங்கள். பெரியார பத்தி நான் தலைவரோட பெரிய நீண்ட நெடிய டிஸ்கஷன் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பெரியார பற்றி என்னுடைய பார்வை மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தவரு பெரியார கொஞ்ச நாளைக்கு தூக்கி பிடிச்சாரு. இப்போ திடீர்னு பெரியார எதிர்க்கிறாரு. சீமானுடைய இந்த கடந்த அந்த 15 வருடம் எப்படி இப்படி ஒரு பொய்ய வச்சு கட்டமைச்சு இவரால தாக்கு பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் ஒரு நல்ல கதை சொல்லிங்க. அவர் ஒரு டைரக்டரா இருந்தார் இல்லையா? திரைப்படத்துல அவருடைய கதை எடுபடல, ஆனா மேடையில அவருடைய கதை எடுபடுது. ஏன்னா ஷார்ட்டா ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு கதையை சொல்லி முடிச்சிடாரு. அப்படி எக்கச்சக்கமான கதை எடிட் பண்ணி போட்ட கதைகள் உண்டு. நீங்க இன்னும் சொல்ல போனா போர் நடந்துட்டு இருக்கிற அந்த உச்சபட்ச காலகட்டத்துல சாப்பிடாம மரவள்ளி கிழங்க சாப்பிட்டுட்டு தண்ணி கூட கிடைக்காம ஓடி போர்க்களத்துல நின்னதுதான் வரலாறு. அந்த காலகட்டத்துல உட்கார்ந்து ஆமக்கறி, முயல்கறி, அப்புறம் கடல் நண்டு வறுவல் எல்லாம் செஞ்சு போட்டாருன்னா இது அயோக்கியத்தனம். ஏன்னா அவரே அதை சாப்பிட முடியாது. அந்த காலகட்டத்துல சோறு இல்லாம தெருவுல அலைஞ்சு மக்களை திரட்டி களத்துல நிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அதனால அந்த பொய்கள் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரு தொடக்கத்துல இருந்தே இந்த பொய்களை திட்டமிட்டு பரப்புறாரு. தொடக்கத்துல இருந்தே. ஏன்னா நம்ம அந்த காலகட்டத்துல அங்க போய் பார்க்கல, நம்ம பிரபாகரன் நேரடியா சந்திக்கல. சோ இவர் பிரபாகரன் சந்திச்சுதான் சொன்ன பொய்யே இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு புரியும்படியா, யங்ஸ்டர்ஸுக்கு உள்ள போற மாதிரி, யங்ஸ்டர்ஸ் கொண்டாடும்படியாக அழகா சொன்னாரு. ஏன்னா இந்த பசங்க பூரா இப்ப பிறந்தவங்க தோழ, இந்த பசங்க பூரா 20 வயசுக்குள்ள இருக்கிற பசங்க, ஒரு 25 வயசுக்குள்ள இருப்பாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச கதைகள், நம்ம கேள்விப்பட்ட வரலாறு கூட இந்த குழந்தைங்க கேள்விப்பட்டிருக்காதுங்க. சோ அப்ப இவர் சொல்ற பொய் தான் கரெக்ட் அப்படின்ற நம்பிக்கையில அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு மனநிலையும் இருக்கு, இங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அண்ணனை கேள்வியே கேட்க கூடாது, கேள்வி கேட்டா தூக்கி வெளியே போட்டுருவோம் அப்படின்ற ஒரு சூழலும் கட்டமைக்கப்பட்டது. நீங்க இது அப்பயே பேசப்பட்டிருக்கு, இந்த எடிட்டிங் போட்டோ அப்பயே பேசப்பட்டிருக்கு. இவர் எப்ப வந்து போய் அவரை சந்திச்சாருன்ற தகவல் தொடர்ந்து ஈழத்தமிழர்களால் பேசப்பட்டுச்சு. ஆனா அது பெருசா பரப்புரையாகல. நீங்க இன்னைக்கு மாதிரி அண்ணன் வந்து 265 சேனல் அண்ணனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, யூடியூப் மட்டும். இது போன வருஷம் எடுத்த புள்ளி விவரம். ஆனா இன்னைக்கு கூடி இருக்கும், சரிங்களா? இத்தனை பெரிய பரப்புரை பிரச்சாரத்தை அவங்க செய்யறாங்க, ஆனா உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால இந்த உண்மைகள் வெளியே வராமலே அப்படியே தட்டி தட்டி போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப காலந்தோறும் உண்மையை பேசிட்டு இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் எடுபடாம போச்சு. அண்ணன் வந்து அதை வச்சு சக்க போட்டு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழருங்க,
நான் கூட்டிட்டு போனேன் சீமானை பார்க்கணும்னு ஒரு ஈழத்தமிழர் சொன்னாரு. நான் கூட்டிட்டு போனேன். போன உடனே பாத்தீங்கன்னா பையில கைய விட்டு இந்தியன் ருப்பிக்கு 3 லட்சங்க அப்படியே எடுத்து கையில கொடுக்குறாரு. என்னோட ஒரு சின்ன செலவு, சின்ன உதவின்னு அந்த தோழர் சொல்லும் போது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இன்னும் ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் பார்த்ததுக்கு ஒரு 3 லட்சம் கொடுக்குறாங்க. சோ இந்த வசூல் வேட்டையில இருக்கிறதுனால இந்த வசூல் வேட்டையை தக்க வச்சுக்கிறதுக்கு பொருத்தமான கதைகளை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொன்னு, ஈழத்தமிழர்களுக்கு நான் தான் அடுத்த தளபதி. இது ஒரு வகையில ஈழத்துல மண்ணுக்காக போராடி தன்னுடைய உயிரையே கொடுத்த மேதகு அவர்களை அசிங்கப்படுத்தி பின்னுக்கு தள்ளுகிற ஒரு திட்டமிட்ட அரசியல். இது வந்து தம்பிங்க புரிஞ்சுக்கணும். அவர் உட்கார்ந்து எனக்கு சோறாக்கி போட்டாரு, அவர் உட்கார்ந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. எதை டிஸ்கஸ் பண்ணாரு? திராவிடம் என்பது என்னன்னு நான் திராவிடம் எவ்வளவு மோசமானதுன்னு பிரபாகரன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு போன பேட்டியில. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஈழத்தமிழர்கள் தங்களை திராவிடர்கள் என்று அழைக்கிறாங்க. ஈழத்துல அந்த அரசுடைய கெஜெட்ல இருக்கிற ஒரு ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, இங்க 2 இனம் இருக்கு. ஒண்ணு சிங்களாஸ், இன்னொன்னு தமிழ்ஸ். தமிழ்ஸ் சொல்லும் போது பிராக்கெட்ல டிராவிடியன்ஸ் அப்படின்னு தான் போடுறாங்க. இதே ஐயா மேதகு அவர்கள் 87ல நடந்த கியூபாவினுடைய புரட்சிகர குழுக்களுடைய மாநாடு நடக்குது, இளைஞர்கள் மாநாடு. அதுக்கு இவர் அனுப்பின கடிதத்துல நாங்க யார் அப்படின்றத ஒரு முழு பக்கம் எழுதி அனுப்புறாரு. அதுல நாங்க தமிழ் பிராக்கெட்ல டிராவிடியன்ஸ்ல இருக்கிற தமிழ் நாங்க அப்படின்னு. அப்ப தொடர்ந்து திராவிட நாகரிகம். இன்னொன்னு கூட சொல்றாங்க, அங்க இருக்கிற சிவத்தம்பி, எழுத்தாளர் சிவத்தம்பி, அவர் வந்து ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் அந்த ஊர்ல ஈழத்துல. அவர் தன்னுடைய எழுத்துல என்ன சொல்றாருன்னா, திராவிட இயக்கங்கள் தான் தமிழ் தேசியத்தை ஈழத்துல முளைவிடுவதற்கான அடிப்படை கருத்தை உருவாக்கியதுன்றாரு. இப்ப சொல்லுங்க, சீமான்ற ஒரு அறவேக்காட்டு ஆளு, ஒரு சித்தாந்த தெளிவற்ற ஒரு அரைவேக்காடு சல்லி, இந்த ஆளு போய் உட்கார்ந்துகிட்டு அவ்வளோ பெரிய பொய்ய சொல்லி இதன் மூலமாக தன்னுடைய வருவாயையும் தன்னுடைய வாழ்க்கையும் வளப்படுத்திக்கிட்ட ஒரு ஒரு பார்ப்பனிய கொத்தடிமை அந்த பொய்ய வந்து கட்டமைச்சு அழகா போறாங்க. வேற வழி இல்ல, சின்ன குழந்தைங்க நம்பதான் செய்யும். ஆனா ரொம்ப நாளைக்கு அந்த பொய் நிக்காது. 5 வருஷம் நம்புவான், 6வது வருஷம் டாடா பை பாய் சொல்லிட்டு வெளியேறிட்டே இருப்பான். அது நடந்துகிட்டே இருக்கு. குழந்தைங்க எப்பவுமே குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் மூளை வளரும்ல, அவங்களும் கேள்விப்படுவாங்கல்ல. அப்படி கேள்விப்படும் போது அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாய் சொல்லிடுறாங்க. அதனால சீமானுடைய நல்ல பேச்சு, அப்படியே திறமையான பேச்செல்லாம் மறுக்கவே முடியாத உண்மை என்றாலும், அவர் தொடர்ந்து பொய்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது அதை விட மறுக்க முடியாத உண்மை. அதை யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஆரம்ப காலகட்டத்துல இவர் சொன்ன பொய்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. பட் ஆனா ஒரு சோசியல் மீடியா இன்னும் கொஞ்சம் வலுவானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இவர் முன்னுக்கு பின் எவ்வளவு முரணாக பேசுகிறார் அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரோ அப்படிங்கிற தோணுது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் பல பதிவுகள் இவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியது, பெரியாரை ஆதரித்து பேசின வீடியோ, அதோட சேர்த்து பெரியார் இப்போ இவர் பேசக்கூடியத பதிவு பண்றாங்க. அதே மாதிரி என் பிள்ளைகளுக்கு வந்து நான் கோவில்ல போனேன்னா தமிழ்ல அர்ச்சனை சொல்லணும் அப்படின்னு நான் இது பண்ணேன்னு சொல்றேன். சமஸ்கிருதத்துல அர்ச்சனை பண்ணும்போது இவர் வணங்கக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்து போடுறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கபோர்டை திறந்து போட்டுட்டு உனக்கு எவ்வளவு வேணுமோ காசு எடுத்துக்கோ அப்படின்னு பிரபாகரன் சொன்னதாக இவர் பேசுறாரு. ஆனா அதே காணொலியில பாத்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களே செஞ்சது, நாங்க வந்து 2 கோடி கேட்டோம், அவர் தலைவர் எங்களுக்கு 2 கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ற. இப்படி முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுனால இவர் டோட்டலா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரோ, ஒரு கம்பல்சிவ் லயரா இருக்கிறாரு. சின்ன சின்ன விஷயங்கள், அடிப்படை விஷயங்களுக்கு கூட பொய் சொல்லக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறாரு. இவர் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஒரு ரியாலிட்டியோட ஒரு ரியலிஸ்டிக் பாலிடிக்ஸ் வந்து அவர் என்னைக்குமே பேசுனது கிடையாது. நீங்க பாருங்களேன், அவர் பேசும்பொழுது கூட கற்பனை கெட்டாத ஒரு 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 பர்ஃபெக்ட் உலகம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுதான் என்னுடைய உலகம், நான் வந்து முதலமைச்சரா இருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூட்டோப்பியாவை கிரியேட் பண்ண முயற்சி பண்றாரு. எப்படி இதெல்லாம் பாக்குறீங்க? இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கம் தான் சீமானுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன் நானு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லங்க, சோசியல் மீடியா இல்லாட்டினாலும் சீமான் வீழ்ந்திருப்பாரு. ஏன்னா எவ்வளவு நாளைக்கு நீங்க பொய்ய சொல்லிக்கிட்டே போவீங்க? சீமான் அடிச்ச பொய்யில இன்னும் சூப்பர் பொய் 2 இருக்கு. ஒன்னே, அவர் சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார்னா. அரசியல்ல சூப்பர் ஸ்டாரா இருந்து ஒத்த படமும் ஓடலையா உனக்கு? 13 வருஷமா அரசியல்ல கத்தியும் ஒரு வார்டு மெம்பரை ஜெயிக்க வைக்கல. தமிழ்நாட்டு மக்கள் கூப்பிட உட்கார வச்சு உனக்கு குமாங்குத்து குத்திட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன, நீ சூப்பர் ஸ்டார் அரசியல்ல? இது ஒரு கேள்வி. விடுதலை 2 படம் வந்துச்சுங்க,
கூச்சமே இல்லாம இந்த ஆளு என்ன சொன்னாருன்னா, இந்த கதையே என் கதைன்ட்டாரு. கதை மீன்ஸ் இந்த கதையில வர ஹீரோவே நான் தான். இந்த கதையை என்ன பத்தி எடுத்தது. இது யாராலையும் அப்படி சொல்ல முடியாதுங்க. ஒரு தமிழ்நாட்டுல இங்க தமிழரசன் போன்ற தமிழ் தேசியத்துக்காக உயிரை கொடுத்தவங்க சுட்டு கொல்லப்பட்டார் தோழர் தமிழரசன். அவரை போன்ற இன்னும் நூற்றுக்கணக்கான தமிழ் தேசியம் பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளா இயங்கக்கூடியவங்க சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல இடதுசாரிகளுடைய அரசியல எவ்வளவு துயரத்தோடு முன்வைக்கிறாங்க. அதுல போய் கூச்சலாச்சல்லாம நான் தான் அந்த படத்தோடைய கதையே என்ன பத்தி தான். அதுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் நின்று சிரிப்பாங்க பாருங்க, அவங்க மேலதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். உங்களுக்கு எல்லாம் மூளையே இல்லையா அப்படின்னு. நீங்க உண்மைங்க, இப்போ மீடியா வந்த பிறகு, இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு கூடுதலாக இதை உடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் உருவாகி இருக்கு. நீங்க அவர் நேத்து ஒன்று பேசுவாரு, இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, நாளைக்கு ஒன்று பேசுவாரு. உள்ளாட்சி எதற்கு? நானே நல்லாட்சி தரும்போது பேசுனவர் தான் அண்ணன். அட கூமுட்ட, உள்ளாட்சி இல்லைன்னா அதுதான் வேறு மாதிரி. அதுதான் போய் மக்கள்கிட்ட நேரடியா நிக்கிற அரசியல். அது இல்லைன்னா எவ்வளவு இந்த தமிழ் சமூகம் போயிடும், ஒண்ணுமில்லாம போகும். இது கூட அடிப்படையில அறிவில்லாம தான் உள்ளாட்சி இல்லாட்டினா எதுக்கு நல்லாட்சி. ஒரு பக்கம் சொல்றாரு, எங்க அம்மா 100 நாள் வேலை திட்டத்தினால எங்க வீட்டுல விவசாயமே பண்ண முடியல, ஆட்கள் கிடைக்கல, நாங்க குவாட்டர் வாங்கி கொடுத்துதான் ஆள்களை கூப்பிடுறோம். மறுநாள் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க அம்மா கார்ல போய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கூடுதலாக்குங்க, எப்ப அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? இப்ப புரியுதுங்களா? அவர் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்ல. முன்ன பின்ன முரணா பேசுறது மட்டும் இல்ல, பொய்யை கட்டமைச்சுட்டே இருக்கிறார். அதனாலதான் ஒரே மாதிரி அவனால பேச முடியல. நீங்க பொய் பேசுறவனால அதை கண்டினியூ பண்ண முடியாதுங்க. என்ன பேசுறோம் ஞாபகம் இருக்காதுல்ல. உண்மையான ஒரு வரலாறு நீங்க பேசுனீங்கன்னா அது ஞாபகம் இருக்கும். இதுதான் கான்கிரீட்டா எப்ப பேசினாலும் அதுதான் அப்படின்னு தோணும். ஆனா அண்ணன் தான் அப்படி ஒண்ணு யோசிக்கவே இல்லையே. எல்லாமே அண்ணன் கட்டமைச்ச கதை தானே. அப்ப கதைய திருப்பூர் கூட்டத்துல என்ன கதை சொன்னோம்? ஓகே, இங்க லேசா மாத்தி சொல்லுவோம். நீங்க வேற ஒரு இதை எடுத்து பாருங்க, ஒரு கோடை எடுத்துப்பாரு. அத ஒரு மேடையில ஸ்டாலின் சொன்னாருன்னு சொல்லுவாரு, கம்யூனிஸ்ட் ஸ்டாலின். அதே கூட இங்கிட்டு பார்த்தா சேகுவாரா சொன்னாருன்னு, அதே கூட இன்னொரு மீட்டிங்ல பிடல் காஸ்ட்ரோ சொன்னாருன்னு. இந்த கூமுட்ட பையனை உட்காந்து கைதடிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் வெட்டி ஒட்டி தம்பி சேகுவாரா ரொம்ப பாவங்க, பரிதாபமான இடத்துலதாங்க இருக்காங்க. சோ இவ்வளவு சமூக வலைத்தளங்கள், நீங்க அதுல ஒரு விஷயத்த நீங்க சீமான பாக்கணுங்க. எக்ஸ்போஸ் ஆயிருவோம், அசிங்கப்படுத்துவாங்க, எல்லாத்தையும் வெட்டி வெளியே போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சும் துணிச்சலா பொய்ய திரும்ப திரும்ப சொல்ல முடியுதுன்னா அதுதான் சீமானுடைய அரசியல். பொய்ய கண்டுபிடிடா, எனக்கு அதனால பிரச்சனை இல்ல, நீ என்னை காரி துப்பு தொடச்சுப்ப, நீ என்னைய மானம் கட்டவேன்னு சொல்லு, மானுவேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு சீமான் போயிட்டாரு. இனி அவர் பொய்ன்னு சொன்னாலும் கண்டுக்க மாட்டாரு, நீங்க தலைவருக்கு தகுதியே இல்லாதவர்னாலும் கண்டுக்க மாட்டாரு. 4 பொய் சொல்லிட்டு அவர் வாட்டு கிளம்பி போவாரு. அதுதான் சீமான். நான் பலமுறை சொன்னதான், உங்ககிட்டயே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு தலைவன் என்ன தெரியுமா செய்யணும்? தன் தொண்டர்களை வழிநடத்தணும். ஒரு தலைவன் என்ன செய்வான்? கற்பிப்பான் தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய தம்பிகளுக்கு கற்பிப்பான். 2ஆம் கட்ட தலைவர்களை ஸ்ட்ராங்கா உருவாக்குவாங்க. ஏன்னா இந்த இயக்கம் வளரணும்னு. ஆனா இதுல எதையாவது ஒண்ணு செஞ்சிருக்காரா? அண்ணன் ஒன்மேன் ஆர்மியா தான் திரியிறாரு. 50 பேரும் கூடாரத்தை காலி பண்ணி வெளியே போயிட்டாங்க. தம்பிகளுக்கு சொல்லி கொடுக்காம அவர் என்ன சொல்றாரு? டேக் இட் ஈஸி, பி ஹாப்பி. பொம்பளை பிள்ளைங்களை சுரண்டுனா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இனி இப்பதான் பார்த்து, இவனுக்குள்ளயும் ஒரு ஆள் இருக்காண்டி, இதெல்லாம் ஒரு தலைவர் பேச முடியுமாங்க? மசுறு பிசுறுன்னு. அப்ப இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நான் சல்லி பையன் தாங்க, ஆமா என்ன நம்புறவனை வச்சு நான் புறக்கி தின்னு இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையா ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டு சீமான் அப்படின்றதுதான் அவருடைய வேலையில எனக்கு தெரியுது. ஒரு கில்லி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சல்லிக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா விஜய் களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சீமான் கிட்ட ஒரு பெரிய பதற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள் அவசரப்பட்டு பேசிடுறாரு, அதனால எக்ஸ்போஸ் ஆயிடுறாரு அப்படிங்கறத பாக்குறோம். ஒருவேளை சீமானை உருவாக்கியவர்கள் சீமானுடைய தேவை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா ஓரங்கட்டிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காய் நகர்த்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் 2 விஷயமா பாக்குறேன். ஒண்ணு, சீமான வச்சு ஒரு பக்கம் காய் நகர்த்துறது. இன்னொன்னு, இது நம்ப முடியாதுப்பா, இது எப்பயாவது கிறுக்குத்தனமா ஏதாவது உளறிவிட்டு நம்மளை கோர்த்து விட்டுருவான். சோ கூட பிளான் பின்னு ஒண்ணு வைப்போம்ல,
அது மாதிரி நம்ம அண்ணாத்த விஜயை இறக்கிருக்காங்க, அண்ணன் விஜயை இறக்கிருக்காங்க. சோ விஜயை விட மோசமான ஒரு ஆள் யாருன்னா இவர். விஜய்க்கு அரசியல் தெரியாதுங்க, அவர் ஒரு ஆசைப்பட்டு வர்றாரு. ஆனா அரசியல் ரொம்ப தெளிவா எப்படி சுரண்டலான்னு கத்துக்கிட்ட ஒரு ஆள் தான் இவரு. நீங்க NIA சோதனை நடந்த பிறகு இவங்களுக்கு யாருக்கு இதே நாம் தமிழர் கும்பல் வீட்டுல NIA சோதனை நடந்த பிறகு போய் யார சந்திச்சாரு? குருமூர்த்தியை சந்திச்சாரு. அதனால அவர் வழிகாட்ட ரஜினியை சந்திச்சாரு. அவர் வழிகாட்ட பெரியார போட்டு உடைக்கிறாரு. புரியுதுங்களா? இது எங்க இருந்து வருதுன்னு இப்படி ஒரு பீஸ் தேவைப்படுது. அதாவது மூளையே இருக்கக்கூடாது, சொல்ற பட்டணம் கட்டினா அது வாட்டுக்கு பேசணும். அப்படி ஒரு ஆளுதான் இப்ப வந்து சீமானு. அதனால சரி, அதுதான் நமக்கு பிரைமரியா சோர்ஸா இருக்கணும். பிரைமரி சோர்ஸா அதை வச்சுட்டு செகண்டரியா விஜய எதுக்கும் பக்கத்துல வச்சுக்குவோம். அது பொதுவான சீமான பிடிக்கவே விஜய பிடிக்கும்ல, அது மாதிரியான ஒரு சோர்ஸ வச்சுதான் இங்கே RSS BJP சங்கப்பரிவார் கும்பல் பக்கா பிளான்ல இறங்கி இருக்கிறாங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல கூட நம்ம அண்ணனுக்கு ஸ்பான்சர்டே பிஜேபி தான் பணத்தை கோடிக்கணக்கில் இறக்கி இருக்கு. பிஜேபி தான் அவங்களுக்கு வந்து நாங்க பாத்துக்கிறோம், பிஜேபி ஓட்டு நாம, அப்புறம் பிஜேபி கூட்டணி ஓட்டு, அதிமுக கூட்டணி ஓட்ட வாங்கி கொடுக்கிற வேலை எங்களை பொறுத்தது. நீங்க நின்னு அடிங்க, அடுத்த முறை பார்த்தா முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு, இதுவும் நம்பும்ல, அதனால ஒரு பிட்ட போட்டு மொத்தமா களை இறங்கியிருக்காங்க. இதுதான் சூழல். அப்ப பிஜேபிக்கு வந்து இவர் ஒரு சோர்ஸ், அண்ணன் விஜய் ஒரு சோர்ஸ். இவங்களே வழிநடத்தக்கூடியது குருமூர்த்தி, பக்கத்துல ரஜினிகாந்த். இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கும்பலுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து ஒரு பிளானை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற அரசியலை நம்ம சின்னதுலயே கத்துக்கிட்டு இருக்கோம். எவன் திருடன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க ஐயா பெரியாரு சொல்லி கொடுத்திருக்காரு. எவன் திருடன், எவன் எப்படி அரசியல் பேசுவான், எப்படி அரசியல் பேசினா அவன் இன துரோகி என்பதை கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பாவம் இறங்கி பேசுதுங்க, முயற்சி பண்ணட்டுமே. நம்ம தான் ஜனநாயகவாத ஆளுங்க தானே, முயற்சி பண்ணட்டும். அப்புறம் அடிச்சு ஓட விடும்போது தெரியும் 2026 சீமான் யாருன்னு தெரியும். நான் சொடக்கு போட்டு சொல்றேன். 2026 வரைக்கும் சீமான் நீடிப்பாரா, தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா நாளுக்கு நாள் டேமேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க முடியுது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. சீமானுடைய அரசியல் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா, எளிய முறையில எல்லாருக்கும் புரியுற வகையில இன்னைக்கு நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் தோழர். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். தேங்க்யூ தோழர், தேங்க்யூ.